ஹாய் லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹாய் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வெட்டிங் அவுட்ஃபிட் தானே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணனுக்காக தச்ச கோட்டு தான் ஹீரோ போட்டு வராரு. ஆனா அவருக்கே அளவெடுத்து தச்ச மாதிரி தான் இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஹீரோ சூஸ் பண்ணார் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வராங்க. பார்க்கவே ஸ்டன்னிங்கா இருக்காங்க. ஹீரோ அப்படியே மெய் மறந்து நின்று பார்த்துட்டே இருக்காரு. அங்க இருக்க மேனேஜரும் மாஸ்டரோட டேஸ்ட் கரெக்ட் தான், அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க மேடம் அப்படின்ட்டு சொல்றாங்களா. ஆனா அந்த ட்ரெஸ் கொஞ்சம் ரிவீலிங்கா இருக்கனால ஹீரோயினுக்கு தான் பிடிக்கல போல, சும்மா உருன்னு தான் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து சுத்தி சுத்தி பார்த்துட்டு ஆமால அழகா தான் இருக்காங்க, ஆனா என்ன பண்றது, எங்க அண்ணா தான் இவங்களை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணுக்காக போனாங்கல்ல அப்படின்ட்டு சொல்றாங்க. கூடவே இவங்க ட்ரெஸ் ஏன் லைட்டா லூஸா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்றாங்களா. அதுக்கு அந்த மேனேஜரும் நாங்க வேணா மறுபடியும் அளவு எடுத்து கொஞ்சம் டைட் பண்ணி தரோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க பண்ண வேண்டாம், என்கிட்ட டேப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் வாங்கிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வர ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ல பார்த்துட்டு உடனே ஹீரோயின் கிட்ட வந்துட்டு செயின் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்களா. அதுவே வந்துட்டு அங்க இருக்கவங்கள ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்னடா இவன் இப்படி பண்றான்ட்டு. ஆனா ஆக்சுவலா ஹீரோ எதுக்கு பார்த்திருப்பாருன்னா, ஹீரோயின் அந்த ஷூட் பண்ணிப்பாங்க இல்லையா, அந்த தழும்பு இருக்கான்றத பார்க்கறதுக்கு தான் வந்திருப்பாரு. அப்ப ஹீரோயினோ தேவையான அளவு பார்த்தாச்சான்னு கேட்டிருப்பாங்களா. அப்ப ஹீரோ ஒதுங்கி இருப்பாரு. இப்ப அதுக்காகவே வேணும்ட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷோல்டர் அளவு எடுக்கிறாங்க, இடுப்பு அளவு எடுக்கிறாங்க. அதையும் அங்க இருக்கவங்களா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இடுப்பு அளவு எடுக்க போகும்போது என்ன மிஸ் ஃபேன் இழைச்சிட்டீங்க போல, 1 இன்ச்சு கம்மியா இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரோ. அப்ப ஹீரோயினும் எதுக்கு அவங்க முன்னாடி இப்படி சீப்பா நடந்துக்கிற, கொஞ்சம் அமைதியா இருக்கியா, எல்லாரும் பாக்குறாங்கன்னு சொல்றாங்களா. அப்ப ஹீரோ முன்னாடி வந்துட்டு மிஸ் ஃபெங்கோட அழகு எல்லாரும் பாக்குறதுக்காக இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குனே நீங்க எல்லாம் வெளில போங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ ஹீரோயின் மட்டும் தான் இருக்காங்க. இப்ப ஹீரோயினும் நீ ஒத்துக்கினாலும் ஒத்துக்கலனாலும் நான் உங்க அண்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இதுக்கு மேலேயாவது இந்த குழந்தை பிள்ளைத்தனமா இந்த மாதிரி நடந்துக்கிறதுலாம் ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்றாங்களா. உன்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை பார்க்க போனானே அவனையா நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவங்களும் மிஸ் ஈய தானே சொல்றேன், எனக்கு எல்லாமே தெரியும், இது என்ன வெறும் பிசினஸ் அலைன்ஸ் மேரேஜ் தானே, நம்மளோட இன்ட்ரெஸ்டையும் தாண்டி வேணும்னா நமக்கு தனியா அஃபேர் வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது, அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல இன்னொருத்தவங்க இருக்கிறதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்களா. இதை கேட்டோடனே அவர் காண்டாயிட்டாரா. ஆமாமா உனக்குன்னு ஒரு மோட்டிவ் இருக்குல்ல, அது சாதிக்கிறதுக்கு வந்திருக்க, இதுல உனக்கு அப்நார்மலா இருக்கிறதுலாம் என்ன வித்தியாசம் தெரிய போகுது அப்படின்றாங்க. உங்ககிட்ட பேசி புரிய வைக்க முடியாது, நான் கிளம்புறேன் சொல்லிட்டு போக பாக்குறாங்களா. அப்ப ஹீரோ டக்குன்னு அந்த டேப்பை கழுத்துல போட்டு இழுத்துறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி என்ன யூஸ் பண்ணியோ அதே மாதிரி என் அண்ணனை யூஸ் பண்ணணும்னு மட்டும் நினைக்காத, அவனை ஹர்ட் பண்ணா மட்டும் நான் சும்மா இருப்பேன் நினைக்காத சொல்றாங்க. என்ன நீ எப்பவுமே உன் அண்ணனை வெறுக்கிற மாதிரி தானே நடந்துப்ப, ஆனா ஆழத்துல பார்த்தா உனக்கு அன்பு அதிகமா இருக்கும் போலியா அப்படி சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோவோ என் கிட்ட நடந்துக்கிட்ட மாதிரி என் அண்ணா கிட்ட நடந்துக்கணும்னு மட்டும் நினைக்காது அப்படி சொல்றாங்களா. எப்படி நடந்துக்க கூடாது, உன்னை தொட்டு தொட்டு பேசுறேன் இப்படியா நடந்துக்க கூடாதா அப்படின்றாங்களா. இப்ப ஹீரோயினை விட்டுட்டு ஆமா எப்படி நடந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போக பாக்குறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க உங்க அண்ணாவோட மெஷர்மெண்ட்லாம் எனக்கு இன்னும் கிடைக்கலையா அப்படின்ட்டு. ஹீரோக்கு அதுக்குள்ள வேற எங்கேயோ தாட் போயிடுச்சு, என்னடி கேக்குற அப்படின்னு கேட்டா இல்ல உங்க அண்ணாவோட கோட் மெஷர்மெண்ட்ஸ் அதெல்லாம் இன்னும் கிடைக்கலையா அப்படி கேக்குறாங்களா. ஹீரோ எதுவுமே சொல்லாம அங்க மறைச்சிட்டு கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவோட அண்ணாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க அந்த இருக்காங்க இல்லையா, அவங்களதான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு. இப்ப கூட சின்ன பசங்களுக்கு எல்லாம் ஏதோ கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்களா, அந்த இடத்துக்கு இவரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. அப்படியே 2 பேரும் மாறி மாறி விதவிதமா டிசைனா ராக்கெட்ஸ் விட்டுட்டு இருக்காங்க. இது இப்படி மடிச்சா அவ்வளவு தூரம் போகும், இப்படி மடிச்சா மேல போகும் அப்படின்ட்டு அப்படியே எல்லாரும் அந்த ராக்கெட்ல ஏதோ எழுதியும் தூக்கி போடுறாங்களா. அப்போ வேற கேக்குறாங்க என்ன எழுதிருக்கீங்க அதுலன்ட்டு. உன்னோட ஃபிளைட் இன்னும் ஹைட்டா பறக்கணும்னு தான் எழுதிருக்கேன்னு சொல்றாங்களா. அப்படியே 2 பேரும் மாறி மாறி பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லாரும் அந்த ராக்கெட்டே ஃபிளை பண்றாங்க. அப்படியே ஈவினிங் ஆயிடுது போல. அவங்க வீட்டுக்கே கூட்டு வந்து தான் இவர் விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் 2 பேரும் மாறி மாறி பாத்துட்டு தான் இருக்காங்களா. அப்ப கேக்குறாங்க உங்க வெட்டிங்கோட டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா அப்படின்ட்டு. ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு அவரும் சொல்றாரு. போன வருஷம் நியூ இயருக்கு நம்ம 2 பேரும் வேண்டிக்கிட்டது கரெக்டா நடந்துருச்சு, நீங்களும் ஏவியேஷன் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நானும் அதுல வந்துட்டு ஒரு பேட்சையை படிக்க வச்சுட்டேன், அதே மாதிரி நம்ம நினைக்கிற எல்லா விஷயமே நல்லபடியா நடக்கும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. போறத இவரு திரும்பி திரும்பி பார்க்க, இவர் போறத அவங்க திரும்பி பார்க்க தான் பாத்துட்டு இருக்காங்க. கடைசியா அவங்களே சொல்லிக்கிறாங்க நம்ம 2 பேரோட ஃபிளைட்டுமே வந்து வேற வேற திசையில போகுதுன்ட்டு. இவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குதான் போல, பட் அது 2 பேருமே கன்ஃபர்ஸ் பண்ணிக்கல. அடுத்த நாளும் வீடிது ஹீரோ எழுந்தோடனே அவரோட பால்கனிக்கு தான் வந்திருக்காங்க. அதே இடத்துல ஹீரோன்னு வராங்க. இப்ப 2 பேரும் பாத்துக்கிறாங்களா. இதுக்கு நடுவுல லீ போஸ் வீட்டுக்கு வராங்க. இருக்க எல்லாருக்கும் கிரீட் பண்ணிட்டு எங்க அப்பா ஊர்ல இருந்து வந்துட்டாரு, அதனால உங்களுக்கு இன்வைட் பண்ணிருக்காரு, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு சொல்லி கூப்பிடுறான். ஒராங் ஃபேமிலிக்கும் லீவ் ஃபேமிலிக்கும் பெருசா ஒன்னும் ஒத்து போகாது போல. அவங்க எல்லாரும் எங்களுக்கு வேலை இருக்கு, அது மட்டும் இல்லாம உன் அண்ணனுக்கும் வேலை இருக்கு, அவனாலே வர முடியாதுன்னு சொல்லி தான் ரிஜெக்ட் பண்றாங்க. சரி நீங்க வரலன்னா கூட பரவாயில்ல, நான் ஹீரோ கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு அவன் சொல்றான். அதே நேரத்துல ஹீரோவும் இறங்கி வர்றாரு. அப்போ இந்த லீவும் போயிட்டு அப்பா ஊர்ல இருந்து வந்துட்டாரு, உன்னை இன்வைட் பண்ணிருக்கா, நீ வீட்டுக்கு வா, நம்ம 2 பேரும் ஒன்னா போடலான்னு சொல்றாங்களா. ஹீரோவும் யோசிச்சு தாங்கிட்டு தான் நின்றுட்டு இருக்காரு. சரி நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவரும் மேல போறாரு. இப்ப லீ போஸோ ஹீரோக்காக
வெயிட் பண்ணிட்டு இருக்கானா. அப்ப ஹீரோயின் அங்க வந்துட்டு உங்களை பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு, உங்க அப்பா ஊருக்கு வந்துட்டாராமே, நல்லது, அவரை கேட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, ஆமா உங்க ஃபேமிலிக்கும் ஹூ ஃபேமிலிக்கும் நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கு போலியா அப்படின்ட்டு சொல்றாங்களா. ஆமா இருக்குதான், இருந்தாலும் இப்ப இந்த கல்யாணம் நடக்க போகுது இல்லையா, அதனால லீ ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஒத்து வரல அப்படின்ட்டு சொல்றாங்க. இருந்தாலும் ஹூ ஃபேமிலிக்குன்னு தனியா ஒரு பிசினஸ் இருக்கு, அதான் அந்த எலைட் கிளப். அந்த கிளப்ல ஆல்ரெடி எங்க அப்பா வந்து மெம்பர்ஷிப்பா இருக்கிறதுனால அவங்களோட பிசினஸ் நடுவில் எந்த பிரச்சனையும் வராதான் நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அப்ப ஹீரோயின் அதை பிடிச்சிடுறாங்க. என்னது எலைட் கிளப்பா, இது என்னது அப்படின்ட்டு கேக்குறாங்க. ஆமா அந்த எலைட் கிளப்ல இவங்க பண்ற பிசினஸ் தாண்டி எக்ஸ்ட்ரா ஏதோ பண்றாங்க போல, அதோட மெம்பர்ஷிப் எல்லாருக்கும் தர மாட்டாங்க, அவங்களோட ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தருவாங்கன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயினும் எனக்கும் பிசினஸ்ல கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய வேலை இருக்கு, அதனால இந்த மெம்பர்ஷிப் எனக்கும் வாங்கி தரியா அப்படின்ட்டு சொல்லி கேக்குறாங்க. சாரி என்னால முடியாது, நானே அந்த கிளப்போட மெம்பர் கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க. வேணும்னா எங்க அப்பா கிட்ட கேட்டு பாருங்க, அவர் ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்களா. சரி அப்போ உங்க அப்பா பார்க்க நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு கையில கிஃப்டோட நின்னுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் இறங்கி வர, அந்த இடத்துல தானே ஹீரோயின் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க நானும் லீயை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன், அவருக்காக இந்த கிஃப்ட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், அவருக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. நீ என்ன கொடுத்தாலும் அவருக்கு பிடிக்காது, அது மட்டும் இல்லாம நீ இங்க வரணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேயே கட் பண்ணிட்டு இவங்க 2 பேர் மட்டும் தான் போறாங்க. இப்ப வீட்டுக்கோ போக அங்க நடுவுல வந்து ஒரு பெரிய செடி மாதிரி வளர்ந்துருக்கு, இதை நீ தானே பிளான் பண்ண, அப்பா அடிக்கடிக்கு சொல்வாருன்ட்டு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அதையும் ஒரு மாதிரி ஹீரோ பார்த்துட்டு அப்படியே உள்ள போறாரோ. அங்க பார்த்தா இன்னும் அவங்க அப்பா வரல போல, இவங்க 2 பேர் தான் நின்றுட்டு இருக்காங்க. இப்ப லீபோ சொல்றான், நீங்க 2 பேரும் பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்ல, நீங்க மறுபடியும் பார்த்தோடனே நம்ம 3 பேருக்கு ஒரு வைன் வாங்கி வச்சிருக்கேன், நம்ம 3 பேரும் சேர்ந்து குடிக்கலாம் அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்கானா. கரெக்டா அந்த இடத்துக்கு அப்பாவும் வந்துடுறாரு. அவர் அங்க வந்த உடனே எப்படி இருக்கெல்லாம் கேட்காம, என்ன இப்படி மெலிஞ்சு போயிருக்க, உனக்கு முராங் ஃபேமிலியில சோறுலாம் போடுறது இல்லையான்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப ஹீரோ எதுவுமே சொல்லாம நிக்க, லீபோஸ் தான் சரி நம்ம முதல்ல உட்காரலாம், ஜென்ஷி இங்க உட்காரு அப்படின்ட்டு சொல்றானா. ஆனா அவன் பக்கத்துல உட்காராம தூரமா போய் உட்கார்றாரு. பார்த்துட்டு அந்த லீயும் உன்னோட இடம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு உனக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் ஏதாவது சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ண சொல்றாங்க. இப்ப அந்த லீயும், நீ ஹூ ஃபேமிலியில அந்த பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்க போற, நமக்காக கொஞ்சம் வெப்பன்ஸ் எல்லாம் கேட்டிருக்க, அதெல்லாம் சீக்கிரம் டவுரியா வாங்கி கொடு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோவும் முராங் ஃபேமிலிக்கு தான் என்ன விற்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு, உங்களுக்குலாம் என்னால எதுவும் செய்ய முடியாது அப்படி சொல்றானா. இப்ப அந்த லீயும் பார்த்துட்டு ஒரு மாதிரி முறைச்சிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் லீ போஸ் வந்துட்டு சரி நம்ம முதல்ல சாப்பிடலாம், அப்புறமா இதை பத்தி எல்லாம் பேசலாம் சொல்றாங்களா. என்ன நீங்க அவனுக்கு ஸ்பூன் எல்லாம் வைக்கல, எங்களுக்கு மட்டும் வச்சிருக்கீங்க சொன்னா, அவனுக்கு அதெல்லாம் தேவைப்படாது, அவன் கையிலே சாப்பிட்டுப்பான்ட்டு அவங்க அப்பா சொல்றாங்க. தட்டுல இருக்க டிஷ் எல்லாரும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. இவங்க அப்பா பிள்ளைக்கு மட்டும் நல்ல டிஷ்ஷா இருக்கு, நம்ம ஹீரோக்கு மட்டும் வேகாகத கறி துண்டு ஒண்ணு வச்சிருக்காங்க, அவன் இததான் சாப்பிடுவான், அவனுக்கு அதான் பிடிக்கும்னு வேற சொல்றாரு. இப்ப ஹீரோக்கும் சின்ன வயசுல நடந்ததெல்லாம் கிளான்ஸ்ல வந்துட்டு போயிட்டு இருக்கு. வேற வழி இல்லாம அவரும் சாப்பிடலான்ட்டு கிட்ட எடுத்துட்டு போயிட்டாரு. நல்ல வேலை அந்த இடத்துல ஹீரோயின் வந்து கையை பிடிச்சிடுறாங்க. என்ன நீ முராங் ஃபேமிலியில பிறந்துட்டு இது கூட உனக்கு தெரியாதா, ஹோஸ்ட் மட்டும் தான் நம்மள கவனிக்குமா, அவங்க வீட்டுல கெரோசின் ஸ்டவ் இல்ல போல, கொஞ்சம் கொடுக்க வேண்டியதானா அப்படின்ட்டு சொல்றாங்க. முதல்ல யாரு நீ, எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கன்ட்டு அந்த லீயோ கொஞ்சம் கோமா கேக்குறாரா. அப்ப லீபோ சொல்றான், இதுதான் வந்து அவங்க அண்ணா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, உங்களை பாக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க போல அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும் ஆமா உங்களை பார்க்க தான் வந்தேன், ஹீரோ அவசரத்துல உங்களுக்காக வாங்கி வச்சு இந்த கிஃப்ட் எல்லாம் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டாரு, அதனால நான் கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. எங்க வீட்டு பிள்ளைய 12 வருஷமா பத்திரமா வளர்த்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொடுத்து இவங்களுக்கு குடிக்கிறாங்களா. லீக்கு இதுக்கப்புறம் என்ன பேசணும் தெரியாம கோவத்துல அவர் எழுந்து போயிட்டு வா ஸ்டடி ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே கூட்டு போறாரு. அப்ப ஹீரோயினும் நீ முராங் ஃபேமிலியை சேர்ந்தவன், மத்தவங்களோட ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணும் கிடையாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அவரும் ஹீரோயினை பார்த்துட்டு நீ இதுல தலையிடாத, முதல்ல இங்க இருந்து கிளம்பிடு அப்படி சொல்லிட்டு அவரும் அந்த ஸ்டடி ரூமுக்கு போறாரு. இந்த ரூமுக்கு போகவே தயங்குறாரு. அங்கதான் இவங்களோட வளர்த்த அம்மா இருப்பாங்களே அவங்களோட போட்டோ இருக்கு. இப்ப லீயோ கூப்பிட்டு வா எனக்கு இந்த சிகரெட் பைப்பை பத்தவி அப்படி சொல்றாங்க. ஹீரோவா அதை பத்த வச்சுட்டு இந்த பக்கம் வராங்களா. அப்ப அவரே கேக்குறாரு, நீ ஃபேமிலியோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கதான் போறியான்ட்டு. அதுக்கு அவனும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓ அவளை கல்யாணம் பண்ணிக்கலன்னா உனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்ட்டு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோவா அமைதியா தான் நிக்கிறாரு. எதுக்கடா இப்படி கோட மாதிரி நிக்கிற, உனக்கு பிடிச்சதானே எடுத்துக்க போற, இதுல என்ன இருக்கு, இல்லன்னா உங்க அண்ணனுக்கு தான் அது கிஃப்டா போய் முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கும் அவர் எதுவுமே பதில் சொல்லியா, சரி வீடு அப்ப நானே எடுத்துக்கிட்டு அவளை உனக்கு புது அம்மாவா ஆக்கிடுறா அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்போதான் அவருக்கு கோவமே வருது, தூக்கி போட்டு அடிக்கலான்னு போயிடுறாரு. நான் அவரு டக்குன்னு அவங்க அம்மா முகத்தை காமிச்சு உன்னால தானே உங்க அம்மா இவ்வளவு எங்காவே இறந்தாங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாங்களா. அப்பதான் அவருக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. சின்ன வயசுல அவங்க அம்மா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப இவர் தான் போயிட்டு அம்மா பசிக்குதுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்களா. உடனே அவங்க கோவம் ஆயிட்டு இவனை பலார்னு அரைஞ்சிட்டு, என்னடா எப்ப பார்த்தாலும் பசி பசின்னு கேட்டுட்டு இருக்க, ஆல்ரெடி உங்க அப்பா நீ அவனுக்கு பிறக்கலன்னு வேற நினைச்சிட்டு இருக்கான், நீ அவனை சும்மா தொல்லை பண்ணிட்டு இருந்தனா நம்மள ரோடுக்கு தான் அமிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யாரு கூட சம்மந்தம் கிடையாது, நான் யாரு கூட அஃபேர் வச்சுக்கலன்ட்டு அவங்க பாட்டு பாய்த்திய மாதிரி பெனாத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நினைச்சிட்டு ஹீரோ அங்க அமைதியா நிக்க, இது எல்லாத்தையும் தான் வந்துட்டு லீ போஸோ ஹீரோயின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் நானும் 12 வருஷம் கழிச்சுதான் அவங்களோட உண்மையான ஃபேமிலியே போகணும், ரொம்ப வருஷம் கழிச்சுதான் ஹீரோ இப்போ எங்க அப்பா மீட் பண்ணாரு, நான் நினைச்சேன் அவங்க 2 பேருக்கு நடுவில் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்ட்டு, ஆனா இவ்வளவு பேடா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலன்ட்டு சொல்லிட்டே இருக்காங்களா. அதுக்குள்ள உள்ள யாரோ எங்கேயோ விழுற மாதிரி சத்து கேக்குது போல.
போல. உடனே ஹீரோயின் போய் ஹீரோவை காப்பாத்த லீ போயிட்டு அவங்க அப்பா தடுக்கிறாங்க. ஹீரோயின் ஏதோ சொல்ல வர ஹீரோ கையை பிடிச்சி தடுத்துடுறாரு. இப்ப அந்த லீயும் சொல்றாரு, உங்க அம்மா மாதிரி கோழையா இருக்காத, உனக்கு வேண்டியதை நீ தான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. போதும், இதுக்கு மேல நீங்க ஏதோ பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்களா. போகும்போது ஹீரோவும் அவங்க அம்மாவோட போட்டோ எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அந்த லீ இருக்காரு இல்லையா, அவங்க அசிஸ்டன்ட் எல்லாம் கூப்பிட்டுட்டு ஹீரோவோட கையில ஒரு தழும்பு இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. கட் பண்ண ரோட் சைட்ல தான் ஹீரோ உட்காந்துட்டு இருக்காரு. அவங்க அம்மாவோட போட்டோ கையில வச்சுட்டு அதை பத்த வைக்கலாம் கூட பாத்துட்டு இருக்காரு. மழை பெஞ்சிருக்கனால ஈரமா இருக்க போல, அதனால அது பத்திக்க மாட்டேங்குது. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோயினும் வந்துட்டு, இது உங்க அம்மாவோட போட்டோ தானே, இது எதுக்கு பத்த வைக்க பாக்குறேன்னு கேக்குறாங்க. இவங்க இத்தனை வருஷமா அந்த வீட்லயே அடப்பட்டு கிடந்தாங்க, இப்பதான் அதை ஃப்ரீ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்களா. சரி, அப்படி வேணா நீ லீ போஸ்க்கு கொடுக்க வேண்டியதானேன்னு கேக்குறாங்க. அவனுக்கும் எங்க அம்மாக்கும் பெருசா சம்மந்தமே கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்களா. சரி, அப்ப நீயே வச்சுக்கோ ஏன் அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கும் வச்சுக்க பிடிக்கல, ஏன்னா எங்க அம்மா எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு சொல்றாங்க. இவங்க ஹீரோவோட வளர்த்த அம்மா தான். இப்ப ஹீரோயினும் உங்க அம்மா உன்னை நல்லா பாத்துக்கலையான்னு சொல்லி கேக்குறாங்க. பாத்துக்கிட்டாங்க, நான் எப்பெல்லாம் அடி வாங்க வேணும் அப்பெல்லாம் எனக்கு மருந்து தான் தடை விடுவாங்களே தவிர, அவங்களுக்கு ஏதாவது ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தா அவங்களே தான் என்ன போட்டு அடிப்பாங்க. நான் அவங்கள சொல்லி ஒன்னும் நடக்க போறது இல்ல, பாவம் அவங்களே அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, கடைசியா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அவங்க இல்லாத தனிமையில இருந்தபோது தான் எனக்கு ஒரு சின்ன நாய்க்குட்டி கிடைச்சது. அதை நான் எடுத்து வளர்க்கலாம் நினைச்சேன். ஆனா அந்த டைம்ல எங்க அப்பா வந்து பாத்துட்டாரு. அவருக்கு தெரியாம ஒரு நாயை வளர்த்தன்றனால எனக்கு சாப்பாடு தராம 3 நாள் பட்னியா போட்டாரு. நான் அங்க இருந்து இலைகளை சாப்பிட்டுட்டு மழை தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு எனக்கு இந்த ரா மீட் எடுத்து வந்து கையில கொடுத்துட்டு சாப்பிடு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நம்ம கஷ்டப்பட்ட டைம்ல எதுவா இருந்தாலும் சாப்பிடணும்ட்டு. இதெல்லாத்தையும் கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றாங்க. அப்ப அவர் ஒன்னு அழிச்சு எப்படி வாடணும்னு சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோவும், ஆமா 12 வருஷமா நான் இந்த ட்ரீட்மெண்ட் தான் அனுபவிச்சேன். அப்போ அந்த மீட்டை சாப்பிடும் போது இன்னைக்கு நீ ஒரு மாதிரி பார்த்த பத்தியா, அதே பார்வை தான் என் கண்ணிலயும் இருந்துச்சு, ஆனா போக போக அது பழகிடுச்சு அப்படின்ட்டு சொல்றாங்களா. அப்ப ஹீரோயின் ஒரு மாதிரி பாவமா பாக்குறாங்க. என் மேல இப்படி பாவெல்லாம் பார்க்க தேவையில்ல அப்படி சொல்றாங்களா. நான் ஒன்னும் பாவமா பார்க்கல, எனக்கு புரியுது நீ எப்படி எல்லாம் ஃபீல் பண்ணிருப்பேன்னு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது சொல்றாங்களா. கரெக்ட் தான், என்ன உன்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, ஏன்னா நம்ம 2 பேரும் ஒரே இதுல இருந்திருக்கோம். அதே மாதிரி உன்னையும் என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எனக்கு தெரியும் இப்ப நீ ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கே, இது எல்லாமே 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த லேனுக்காக தானே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்களா. அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்லுவோம். சூசு, இந்த உலகத்திலே என்ன தவிர உன்னை வேற யாரும் இவ்வளவு பெட்டரா புரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், தயவு செஞ்சு இதுல தலையிடாதுன்னு சொல்றாங்களா. அப்படியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உள்ள என்னோட பிசினஸ்ல தலையிட்டு அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையோட சேர்த்து கொடையை பிடிக்கிறாங்களா. அப்ப ஹீரோயினும், முன்னாடி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல, அதுக்கு திருப்பி செஞ்சது தான், வேற ஒன்னும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ கோமா பாக்குறாரு. இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட, சரி நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கேன், என் அலைஸா வச்சுக்கோன்னு சொல்றாங்களா. என்னோட இதுல அலைஸ்ல எனக்கு தேவையே கிடையாது, இதுல நீ தலையிடாதுன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவும், என்ன நீ சேர்த்துக்கலன்னு வச்சுக்கோ, ஏன் 2 ஆப்ஷன் தான் உனக்கு இருக்கு, ஒன்னு சரண்டர் ஆயிடு, இல்லனா இந்த ஃபேமிலி விட்டு போயிடு, கிரமே இது 2த்துல ஏதாவது ஒன்னு நீ சூஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாங்க. ஹீரோனும் அங்க இருந்து கோமா கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த லீ போஸ் ஹீரோவை தேடிட்டு தான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கான். பார்த்தா அங்கேயும் அவன் இல்ல போல. அப்ப அவங்க அம்மா உட்கார வச்சுட்டு, ஹீரோ எங்க போனானே எனக்கு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேக்குறாங்களா. அவனும் சின்ன பையன் கிடையாது, தண்ணி அடிச்சுட்டு எங்கேயாவது இருந்திருப்பான், நீ வெயிட் பண்ண அவன் வந்துருவான் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப லீ போஸும், சின்ன வயசுல அப்படி என்னதான் நடந்துச்சு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு அவங்க ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. சின்ன வயசுலயே 2 ஃபேமிலியும் 2 பேரையும் மாறி எடுத்துட்டு போயிட்டோம். ஹீரோ வளர வளர உங்க அப்பாவோட ஜாடையில இல்லன்றதை புரிஞ்சுக்கிட்டு, இது தப்பான வழியில வந்த குழந்தை, இது என்னோட குழந்தை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே போட்டு டார்ச்சர் பண்ணிருக்க அவங்க அப்பா. அதுக்கப்புறம் உண்மை தெரிய வந்த பிறகு கூட உன்னை மாத்திக்கலாம் தான் நினைச்சோம், ஆனா நீ சின்ன வயசா இருந்ததுனால உன்னை விடுறதுக்கு எனக்கு மனசு வரல, அதனால 12 வயசு வரைக்குமே நீ என்கிட்டயும் ஹீரோ உங்க அப்பா கிட்ட தான் வளர்ந்தாங்க. உங்க அப்பா ஹீரோ போட்டு ரொம்ப அடிப்பாரு தான், ஆனா என்ன பண்றது, அவனுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா இப்படி பேசுறீங்கன்னு கேட்டா, ஏன்னா அவனாலதான் என்னோட புருஷனை இறந்து போனாரு, இவனும் உங்க அப்பாவும் சேர்ந்துதான் என் புருஷனை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு லீ போஸும், அந்த வயசுல என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமா தெரியும், எதுக்குமே நம்ம கிட்ட எவிடன்ஸ் இல்ல தானே அப்படின்னு சொல்றாங்களா. எவிடன்ஸ் இல்லனாலும் ஹீரோனாலதான் என்னோட புருஷன் இறந்து போனாரு சொல்லிட்டு அங்கிருந்து கோமா கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அந்த பாடகி இருக்காங்களே, அவங்கள மீட் பண்றதுக்காக ரெஸ்டாரண்ட் போறாங்க. அதுக்கப்புறம் அங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு கிட்ட. அதுக்கு அவளும், இந்த முராங் ஃபேமிலி லீ ஃபேமிலி புரிஞ்சிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, லீ போஸ் நடுவுல இருக்கிறான், ஒருவேளை இவங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி இவனுக்கு தெரிஞ்சு இவ வேணும்ட்டே தூண்டிட்டு இருக்கானு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அந்த பொண்ணும், இல்ல அவன்லாம் அந்த மாதிரி யோசிக்கிற ஆள் கிடையாது, அவன் மனசு வந்து கொஞ்சம் லைட் ஹார்ட்டட் அப்படின்ட்டு சொல்றாங்களா. என்ன நீ ஒரு தடவை தான் பாத்துருப்ப, அதுக்குள்ள அவனை பத்தி இவ்வளவு பெருமையா பேசுறியா, என்ன நடக்குது அப்படி சொல்லி கேக்குறாங்களா. அப்போ விண்டோக்கு வெளில இருந்து யாரோ தட்டிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ஆர்ஃபனேஜ்ல ஒரு பையன் இருப்பான்ல, அந்த பையன் தான் இவங்க 2 பேரும் மீட் பண்றதுக்காக வந்திருக்கான். என்னடா எப்படி நீ வந்த, உன்னை தேட மாட்டாங்களான்னு கேட்டா, இல்ல இந்த டைம்ல நாங்களாம் பிச்சை எடுக்க போவோம், அதனால தான் இப்ப தேட மாட்டாங்க, உங்ககிட்ட அவசரமா ஒன்னு சொல்றதுக்காக தான் வந்த அப்படின்ட்டு சொல்றானா. என்னன்ட்டு கேட்டா, ஆர்ஃபனேஜ்ல இருந்து ஏதோ கூட்ஸ் எல்லாம் அனுப்புறாங்களாம் அப்படின்ட்டு சொல்றாங்களா. கூட்ஸா, இந்த நிலைமையில எப்படி அனுப்புவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. சரி அந்த கூட்ஸ்ல அப்படி என்னதான் அனுப்புனாங்கன்னு கேட்டா, அந்த ஆர்ஃபனேஜ்லயே அழகான குழந்தைங்க இருப்பாங்களே, அவங்களுக்கு எல்லாம் ஸ்கர்ட் போட்டு புது ஆர்ஃபனேஜ் கூட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றான். அப்ப ஹீரோயினுக்கு
ஹீரோக்கு உடனே டவுட் வருது. நேத்து கூட எலைட் கிளப் பத்தி ஏதோ சொன்னாங்க, ஹூ ஃபேமிலி மட்டும் தனியா நடத்துதான், எனக்கு என்னவோ அங்கதான் ஏதோ பண்றாங்க, ஏதோ ஒரு ட்ரேடிங் மாதிரி பண்றாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப அந்த பையனுக்கும் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு இனிமேட்டு இப்படிலாம் எங்களை வந்து பார்க்காத, எது வந்தாலும் நாங்க வந்து பாக்குறோம் அப்படின்ட்டு சொல்லி அவனை அமுச்சு வச்சுறாங்க. அதே மாதிரி அந்த பாடகி கிட்டயும் இந்த கூட்ஸ் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ, மத்த சிஸ்டர்ஸ்க்கோ இதை சொல்லிடு அப்படின்ட்டு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப நேரா முராங் ஃபேமிலிக்கோ வராங்களா. அந்த இடத்துல தான் ஹீரோ உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினை பார்த்துட்டு என்ன நீ முடிவு பண்ணிட்டியா, நான் கொடுத்த ஆப்ஷன்ல என்ன சூஸ் பண்ண போறேன்னு கேக்குறாங்களா. அதெல்லாம் இப்போதைக்கு எதுவும் சூஸ் பண்ண முடியாது சொல்றாங்க. ஹீரோவோ உனக்கு பயமா இல்லையா, உன்னை போட்டு கொடுத்துருவேன்னு உனக்கு தெரியலையா அப்படி சொல்லி கேக்குறாங்களா. உன்னால முடிஞ்சா எனக்கு காட்டி கொடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்துக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து மெய்டு வராங்க. உங்களோட அவுட்ஃபிட்லாம் ட்ரை பண்ணி பாக்குறீங்களான்னு சொல்லி கேக்குறாங்களா. ஓ ட்ரை பண்ணலாமே, இதே இடத்துல தான் ட்ரை பண்ண போறேன், போய் அவங்க அண்ணா கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப ஹீரோட அண்ணா வரவும் அவரு ட்ரெஸ் போட்டு பாக்குறாரு. கொஞ்சம் டைட்டா இருக்கு போல. அவங்க அம்மா வேற வந்துட்டு என்னடா இப்படி டைட்டா இருக்குன்னு கேட்டா, அவர் அந்த நாள் அன்னைக்கு பிஸியா இருந்தனால ஹீரோ தான் வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. என்னது ஹீரோ கொடுத்தானா, அவனை நம்பினா ஒன்னும் உருப்படியா ஆகாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சரி உன்னோட ட்ரெஸ்ஸாவது சரியா இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்களா. இல்ல என்னோட ட்ரெஸ் கூட இவன் தான் மாத்திட்டான் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இப்ப அந்த அண்ணாவோ எதுக்குடா அந்த மாதிரி பண்ணன்னு கேட்டா, ஆமா இவங்களோட ஸ்ட்ரக்சருக்கும் ஃபிகருக்கும் அந்த ட்ரெஸ் செட்டே ஆகல, அதனால தான் நான் இது வாங்கினா அப்படின்ட்டு சொல்லிடுறோம்னா அவ்வளவுதான் அந்த இடமே ஷாக் ஆயிடுது. டே நீ வர வர சரியா பேசவே மாட்டேற, உன்னால இன்னோசென்ட் பீப்புள் எல்லாம் ஹர்ட் ஆகுறாங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா. யார் இன்னோசென்ட், இவளா, இவ யார் தெரியுமா அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வராங்களா. அப்ப ஹீரோயின் உடனே பக்கத்துல இந்த டப்பா தள்ளி விட்டுறாங்க. அந்த டப்பால தான் ஹீரோயினோட ட்ரெஸ் இருந்துச்சு போல. அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஃபுல்லா கிழிஞ்சிருக்கு. யார் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்களா. அப்ப அவங்க அண்ணா வேற சரி விடுங்க, அதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆக்காதீங்க, நம்ம வேற ட்ரெஸ் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு ஹீரோவே டவுட்டா பாக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் என்ன என்னையே டவுட் பண்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. உன்னை நான் டவுட் பண்ணல, ஆனா உன்னோட அன்னிக்கிட்ட இப்ப நீ சாரி கேக்குற, நீயும் கொஞ்சம் நல்லா அவளை டார்கெட் பண்ணிட்டு தான் இருக்காது, நான் எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் உங்க எல்லாருக்கும் நான் தான் எப்பவுமே கெட்டவன் இல்லையா, உங்க ஃபேமிலியில இருக்கவங்க மட்டும் தான் நல்லவன், நான் மட்டும் தான் கெட்டவன், அதனாலதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பழியை தூக்கி என் மேல போட்டு என்ன ஜெயிலுக்கும் அமிச்சிட்டீங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோட அண்ணாவோ ஏன்டா அது இதை சம்மதப்படுத்தி பேசிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொன்னா, இல்ல எனக்கு தெரியும் ஆரம்பத்துல இருந்து நீ என்ன நம்பவே இல்லை, இப்போ சொல்லும் போது நம்பல, இப்பவும் நம்பல, அவுட் சைடர்ஸ் தான் நீங்க நம்புவீங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு மட்டும் என்ன இந்த முராங் ஃபேமிலியில இருக்கணும்னு தலையெழுத்தா அப்படி சொல்றாங்களா. அப்போ உடனே அவங்க அம்மா கை நீட்டி அரைஞ்சிடுறாங்க. இந்த அம்மாக்கு விவசாயில போல எப்ப பார்த்தாலும் வளர்ந்த பையனை அடிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவோ அறைய வாங்கிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பிடுறாங்க. அப்ப ஹீரோவோட அண்ணா சொல்றாங்க, அவனுக்கு போல நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், அவன் கொஞ்சம் சைல்டிஷா நடந்துக்கிறான், நீ தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்களா. அந்த நேரம் பார்த்து கீழே யாரோ கத்திக்கிட்டே வராங்க. இந்த முராங் ஃபேமிலிக்கு கொஞ்சம் கூட அசிங்கமே இல்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா அந்த லீ தான். அவர் ஹீரோ கையில ஒரு தழும்பு இருக்கு, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்லிருப்பாரு இல்லையா, அதுக்கான எவிடன்ஸ் தான் எடுத்து வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. இவனை ஹூ ஃபேமிலியில கல்யாணம் பண்ணி தரீங்களே, அவனுங்க இவனை என்னென்னலாம் பண்ணிருக்காங்க தெரியுமா ஜெயில வச்சு அப்படின்ட்டு ஒரு எடுத்துட்டு வந்த ஃபைல் போட்டோஸ்ல காமிச்சிட்டு இருக்காரு. இந்த கையையும் விரலையும் அசைக்கிறதுக்கு நம்ம கிட்ட டெண்டன்ஸ்னு ஒரு நர்வ் இருக்கு, அந்த நர்வை பிடிச்சி இவனுங்க கட் பண்ணி விட்டுருக்கானுங்க போல. அதனால ஹீரோவால இனிமேட்டு நைஃப் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது, அவரால் இனிமேட்டு சர்ஜனும் ஆக முடியாது சொல்றாங்களா. அதை கேட்டோன்னே எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயின்லாம் நீ என்கிட்ட சொன்னதை விட இவ்வளவு நிறைய அவஸ்தப்பட்டிருக்கியான்ற மாதிரிதான் பாத்துட்டு இருக்காங்க. அவங்க அண்ணா கேக்குறாங்க இதெல்லாம் எங்க நடந்துச்சு, ஜெயிலியா அப்படின்ட்டு. அதுக்கு அந்த லீயும் வேற எங்க, ஜெயில தான் வச்சு பண்ணிருப்பாங்க, உங்களாலதான் அவன் உள்ளேயே போனா அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதுக்கு அவங்க அம்மாவும் ஆமா அவன் ஒரு தப்பு பண்ணிட்டா அதனால தான் உள்ள போனா, அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனையே எங்களுக்கோ ஹூக்கோ நடுவில் தானே, நீங்க எதுக்கு நடுவில் வரீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அவங்க அண்ணா இல்ல நான் என்னோட தம்பியை தேட போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கடகடன் கிளம்பிடுறாரு. இப்போதான் லீ இங்க எதுக்கு வந்தாருன்ற உண்மையை சொல்றாரு. இந்த மேட்ரு மட்டும் வெளில போச்சுன்னா உங்களோட மானமே போயிடும், அதனால எனக்கு நீங்க 200 பாக்ஸ் பிஸ்டலும் புல்லட்ஸும் தரணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. ஓ அதுக்கு தான் நீங்க வந்து இவ்வளவு பேசிட்டு இருக்கியா, நான் கூட என்னமோ உனக்கு பெருசா அக்கறை வந்துருச்சோன்னு நினைச்சேன், பையனுக்கு நடந்தது வச்சு அதுல ஒரு வியாபாரம் பண்றியான்னு சொல்லி கேக்குறாங்களா. ஆமா நீங்க மட்டும் என்ன சும்மாவா, அவனை வச்சுதான் நான் 5 ஏர்கிராஃப்ட் டவுரியா வாங்கினீங்க, உங்களுக்கே அவ்வளோனா அவனை இத்தனை வருஷமா வச்சு காப்பாத்துட்டேன், எனக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. இதே நேரம் அந்த பாடகி இருக்கா இல்லையா, அவ வந்து இந்த கூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போன வண்டியை போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா, அங்க என்ன இருந்திருக்கும்ட்டு. அங்க ஒரு இடத்துல ஒரு பொண்ணோட முடியெல்லாம் நீட்டா இருக்கு போல. அதை பார்த்துட்டு ஓகே இங்க பொண்ணை தான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து வெளியில வரும்போது கரெக்டா இன்ஸ்பெக்டர் லீ பாத்துருவாரு, அதான் அந்த லீ போஸ். அவர் பார்த்துட்டு என்ன மேடம் நீங்க என்ன இங்க சுத்திட்டு இருக்கீங்க அப்படி கேக்குறாங்களா. நீங்க எதுக்கு சார் இங்க சுத்துறீங்கன்னு கேட்டா, ஆர்ஃபனேஜ்ல அந்த நானி இருந்தாங்களே அவங்க காணாம போயிட்டாங்களே, அந்த கேஸை நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், அதனால தான் நான் இங்க இருக்கேன், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேக்குறாங்க. நான் இந்த ஆர்ஃபனேஜ்க்காக சேரிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அதனால தான் வந்த அப்படின்னு சொல்றாங்க. சரி உங்களை நான் அப்புறமா வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. ஆனா லீக் லைட்டா டவுட்டா தான் இருக்கு. அப்படியே நைட் ஆயிடுது போல. அவர் இன்னும் கிளம்பாம அங்கேதான் உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப அவங்க அம்மா வேற சொல்றாங்க நீங்க கிளம்பதான் கிளம்புங்க, நான் போய் என் புருஷனை சாமி கும்பிட போறேன்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து போயிடுறாங்களா. அந்த இடத்துல ஹீரோனும் இருக்காங்க. அவங்க டீ கொடுத்துட்டு உங்க பையனுக்கு இவ்வளவு கோவம் எங்கிருந்து வருதுன்னு எனக்கு தெரியும், உங்களால தானே அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு அவரும் என்னம்மா என்ன ஸ்மார்ட்டா மடக்குறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்களா. உங்களுக்கு தான் தேவையான பாக்ஸ் ஆல்ரெடி கிடைச்சிச்சுல, நீங்க கிளம்ப வேண்டியதானே, ஆனா அதையும் தாண்டி நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா ஹீரோ
பார்க்கறதுக்கு தான் எனக்கு தெரியும். இந்த பாக்ஸ் எல்லாம் கேட்டீங்களே அதெல்லாம் சும்மா கதைன்னு எனக்கு தெரியும். அவனுக்காக பேசுறதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. என்னதான் இருந்தாலும் 12 வருஷம் வளர்த்தது பாசம் போயிடுமா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. சரி சொல்லு உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு அவர் டைரக்டா கேட்டுடுறாரு. அப்ப அவங்களும் கேக்குறாங்க, இந்த எலைட் கிளப்னு ஒண்ணு நடக்குது இல்லையா, அது எங்க நடக்குது, நான் எப்படி அதுக்குள்ள போறது அப்படின்ட்டு. எதுக்கு நீ இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்னு கேக்குறாங்களா. அதுக்கு அவங்களும், ஆயத்துக்காகன்னு சொன்னா நீங்க என்ன நம்புவா போறீங்க அப்படின்றாங்க. உன்னை பத்தி நீயே பெருமையா நினைச்சுக்காத, ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்காதுன்னு சொல்றாங்க. உங்க 2 ஃபேமிலியால பண்ண முடியாதது நான் நேரா நின்று பண்றேன்னு சொல்றேன். உங்க 2 ஃபேமிலிக்கும் இதனால எந்த பிரச்சனையும் வராது, ஏன்னா நான் அவுட் சைடர், அதுக்காகவாவது என்கிட்ட சொல்லலாமே அப்படின்ட்டு கேக்குறாங்களா. அதுக்கு அவங்க அப்பாவும் உன்னால தனியா எதுவுமே பண்ண முடியாது சொல்லிட்டு அங்கிருந்து போக பாக்குறாரு. ஆனா போகிறதுக்கு முன்னாடி ஹீரோனை திரும்பி பார்த்துட்டு, நீ இந்த வீட்டுக்கு வரும்போது ஆடம்பரமா வந்தேன்னு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் என்ன தூங்குதா, அந்த நகையும் பணத்தையும் கொண்டு போய் அவங்களோட ட்ரெஷர்ல போடு அப்படின்ட்டு ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க. என்னது ட்ரெஷரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சீனோட தான் இந்த எபிசோட்ஸை முடிக்கிறாங்க. அடுத்த வர எபிசோட்ஸ்ல பங்கமா இருக்கும், அதை மிஸ் பண்ணாம பாக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.